කෝටි 10ක් මෙහෙන් අරගෙන ලක්ෂ 200ක් ලංකාවෙනුත් අරගෙන අද වෙනකන් කිසිම දෙයක් කරලා දුන්නේ නැහැ. දැන් කට්ටිය 3 දෙනා එකට එකතු වෙලා වැඩේ කරලි වෙරලා බෙදාගත්ත විදිහට තමයි කතා කරන්නේ. නෑ මම ඒකයි කියන්නේ දැන් මං කලින් කතා කරලි වෙරලා කිව්වා සල්ලි ටික දීලි වෙරලා මේක ප්‍රශ්නයක් නැත්තරම් ප්‍රශ්නයක්. අපෙන් කෝටි 12ක් අරගෙන ඉන්න නම් හම්බ වෙන්නේ නැහැ ඉතින්. மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நீதிமன்றில் அம்பலமான 50 கோடி டீல், தந்தையின் ஊழல் சட்டத்தில் சிக்கிக்கொண்ட தனையன், இது குறித்து எழுதிய ஊடகவியலாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்ட பல்வேறு சம்பவங்கள் தான் இன்றைய பதிவு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம், விரிவாக பார்க்கலாம். 50 கோடி பேரம் பேசி 12 கோடி லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுல விஜயதாச ராஜபக்சனுடைய மகன் சட்டத்தரணி ரகித ராஜபக்ச மற்றும் எஸ்ஜேபியினுடைய ஹொரண தேர்தல் தொகுதியினுடைய அமைப்பாளர் சரித் அபேசிங்க உள்ளிட்ட 3 பேர் எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் திகதி வரை விளக்குமறியல் வைக்க நீதிபதி உத்தரவிட்டாங்க. கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட இவர்களுக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவினர் என்ன வகையான குற்றச்சாட்டுகளை முன்வைச்சாங்க, இந்த டீல் எப்படி மேற்கொள்ளப்பட்டது, யார் ஒன்றாக மேற்கொள்ளப்பட்டது, எப்படி பணம் கைமாறப்பட்டது, இது எப்படி வெளியில் வந்தது, பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் நீதிமன்றத்தில் அம்பலத்துக்கு வந்திருக்கு. பிடிஐ கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த ஹரக்கட்டாவை மாக்கந்துரம் மதுஷ் படுகொலை செய்யப்பட்டது போல படுகொலை செய்யப்படாமல் இருக்கவும் பிடிஐலிருந்து விடுவித்து அவர் சாதாரண சிறைச்சாலையில, பூச சிறைச்சாலை போன்ற சிறைச்சாலைகள் அல்லாது சாதாரண சிறைச்சாலையில தங்க வைப்பதற்காக துபாயில் வசிக்கின்ற ஹேபி என்ற ஒரு நபரை இந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட முதலாவது சந்தேக நபரான சரித் அபேசிங்க தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு ஹரக்கட்டா மாக்கந்துர மதுஷ் போன்று படுகொலை செய்யப்படாமல் இருக்கவும் பிடிஐலிருந்து அவரை விடுவித்து பூச சிறைச்சாலை அல்லாத ஒரு சிறைச்சாலையில சாதாரண கைதியாக தங்க வைப்பதற்கான ஏற்பாடை செய்யறதுக்கு ஒரு டீல் பேசலாமே அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. உடனடியாக ஹரக்கட்டாக்கு நெருக்கமான ஹேபி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹரக்கட்டாவுடைய மனைவி மதுவை அணுகி இப்படியான ஒரு விஷயம் குறித்து பேச்சுவார்த்தை வந்திருக்குது, இது சம்பந்தமாக பேசுறதா என்ன ஏது அப்படின்னு சொல்லி விவரம் கேட்டிருக்கிறாரு. இந்த ஒரு சம்பவம் நடக்க 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம். உடனடியாக மறுதினம் மதுவோடு பேசி தகவல் சொல்லியிருக்காரு ஹேபி. இந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி உடனடியாக சரித் அபேசிங்க, ரகித ராஜபக்ச மற்றும் சில நபர்கள் இணைந்து துபாய்க்கு பயணமாகறாங்க. மறுதினமே ஹேபியுடைய வீட்டுல முதல் சந்திப்பு நடக்குது. இந்த முதல் சந்திப்புல ஹரக்கட்டாவுடைய மனைவி மதுவும் அவருடைய மகனும் அதுபோக மிதிகம ருவனும் ஹரக்கட்டா சார்புல கலந்து கொள்றாங்க. மிதிகம ருவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஐடிலிருந்து ஹரக்கட்டாவை தப்பிக்க செய்வதற்காக கிரிடோபி அப்படின்னு சொல்லி ஒரு டோப்பியை கொடுத்து அதிகாரிகளோட கண்ணை கட்டி ஹரக்கட்டாவை சிஐடிலிருந்து தப்பி செல்வதற்கான வழிவகையில செய்தவர் என்ற குற்றச்சாட்டுல கைது செய்யப்பட்டு அவருக்கான வழக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. பேச்சுவார்த்தை தொடங்கும் பொழுதோ மாக்கதுர மதுஷ் போன்று படுகொலை செய்யப்படாமல் இருக்கவும் பிடிஐலிருந்து அவரை விடுவித்து பூசை அல்லாத ஒரு சிறைச்சாலையில சாதாரண கைதியாக இவரை வாழ வைப்பதற்கு கிட்டத்தட்ட 50 கோடி பணம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி குறித்த சந்தேக நபர்கள் சொல்லியிருக்கிறாங்க. 50 கோடி அவ்வளவு பணம் என்னிடம் இல்லை அப்படின்னு சொல்லி பேச்சுவார்த்தையில 30 கோடியாக வந்திருக்குது. 30 கோடியும் அதிகம் அப்படின்னு சொல்லி 20 கோடிக்கு டீல முடிச்சாங்க. 20 கோடியில முற்பணமாக ஒரு 12 கோடியை தந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்குனங்க மார்ச் 27ஆம் திகதி ஹேபிட வீட்டுக்கு ஹரக்கட்டாவுடைய மனைவி 10 கோடியை கொடுத்திருக்கிறாங்க. மீது பணம் எங்க அப்படின்னு கேட்டதற்கு இப்போதைக்கு எவ்வளவுதான் இருக்குது, வைத்துக் கொள்ளுங்க, எனது நகைகள் இருக்கு, வித்துட்டோ அல்லது அடகு வச்சுட்டோ எஞ்சிய பணத்தை தாரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனடியாக 10 கோடியை பெற்றவங்க அப்படியே நாட்டுக்கு சேர்ந்திருக்கிறாங்க. மீதி 2 கோடியை மிதிகம ருவனின் ஊடாக கொடுத்திருக்கிறாங்க. அந்த பணத்தை பெற்றது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயதாச ராஜபக்சனுடைய மகனுக்கு நெருக்கமான ஒரு நபரிடம் தான் கொடுத்திருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில 12 கோடி கைமாறியாச்சு. இந்த சூழல்ல காலமும் கடக்குது, எந்த ஒரு விஷயம் நடக்கல என்பதனால மது உடனடியாக ஹேபிக்கு போன் பண்ணி டியோவும் அடிச்சு டியோட காலமும் நீடிக்குது, ஆனா எந்த ஒரு விஷயமும் சொன்ன மாதிரி நடக்கல, பணமும் கைமாறப்பட்டாச்சு, இதுல என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி விவரம் கேட்டிருக்கிறாங்க. உடனடியாக ஹேபி சரித் அபேசிங்கிக்கு போன் பண்ணி விஷயத்தை கேட்டிருக்கிறாரு. அப்போதுதான் அவர் சொல்லியிருக்கிறாரு, இதுல 10 கோடி ரகித ராஜபக்ச இருக்குது, 2 கோடி என்னிடம் இருக்குது, அதுல 2 கோடியை வேணுமெண்டா திருப்பி தர முடியும், ஆனா 10 கோடியை திரும்ப தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டதற்கு இப்போது மாக்கந்துர மதுஷ் படுகொலை செய்யப்பட்டது போன்ற அந்த படுகொலையிலிருந்து அவரை நாங்க சேஃபாக பாதுகாத்துட்டோம்,
அந்த டீல் முடிஞ்சாச்சு. இது வந்து பிடிஎல் அவரை கலட்டணும், அதுக்கான காலங்கள் சரியாக இல்லை, அதனால வேணும்னா இந்த பணத்தை திரும்ப தாரோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த 2 கோடியையும் மது வாங்கியிருக்கிறார். இந்த 2 கோடி யாரின் ஊடாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்ஜேபியினுடைய வெலிகம பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்து பிரதேச சபைக்குள்ளேயே படுகொலை செய்யப்பட்டார் இல்லையா, வெலிகம லசாவின் ஊடாகத்தான் இந்த பணம் மீண்டும் மதுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த காரணங்களை வைத்து விசாரணையில தெரிய வந்தது, நேரடியாக ஹரக்கட்டாவை பாதுகாப்பதாக கூறி இவங்க வந்து 50 கோடி பேரம் பேசியதாகவும், அது வந்து 20 கோடிக்கு டீல் ஓகே ஆனதாகவும், அதுல 12 கோடி கைமாறப்பட்டதாகவும், மீண்டும் 2 கோடி வந்து மீள மதுவுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு சம்பவத்தில் இவங்க சந்தேக நபர்களாகத்தான் இப்போது நாங்கள் இனங்கண்டிருக்கிறோம் என்ற வாதங்களை லஞ்சம் மற்றும் ஊழல் ஆணைக்குழுவில் இருந்து முன்னிலையான சட்டத்தரணி முன் வச்சிருக்கிறாரு. ரகித ராஜபக்சவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி எவ்வகையான வாதங்களை முன் வச்சாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனது சேவை பெறுநருக்கு வந்து மூச்சு திணறல் வியாதி இருப்பதனால சிறைச்சாலையில் அதுக்கான வசதி வாய்ப்புகளும் சிகிச்சைகளும் இல்லை என்பதனாலும் உயிருக்கு ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுபோக இவர் ஒரு சட்டத்தரணி, இவர் பல கேஸுகளில் வந்து வாதாடுறாரு. இவர் வந்து சிறைக்கு போயிட்டா சேவை பெறுநர்களுக்கு நீதி கிடைக்காமல் போய்விடலாம். அதுபோக வந்து சிறைச்சாலையில வந்து கிட்டத்தட்ட 10,000 பேருக்கு இருப்பதற்கான வசதிகள் இருக்கின்ற சூழ்நிலையில 40,000 பேரை வந்து இப்போது சிறையில வச்சிருக்கிறாங்க. இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்படியான ஒரு நோயாளி அதுக்குள்ள வாழ்வது என்பது சிரமம். இவருடைய தந்தை விஜயதாச ராஜபக்ச வந்து சில தினங்களுக்கு முன்னால அரசுக்கு எதிரான பல்வேறு விடயங்களை சொல்லி இருந்தாரு. அரசு பழிவாங்கத்தான் இவர் திட்டமிட்டு கைது செய்திருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு காரணங்களை அடுக்கிக் கொண்டே போயிருக்கிறாரு. அதனால் இவருடைய நோய் நிலையை கருத்தில் கொண்டு இவர் ஒரு சட்டத்தரணி, எந்த ஒரு நிபந்தனையாக இருந்தாலும் சரி எனது சேவை பெறுநருக்கான பிணையை வழங்கணும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறாரு. சரித் அபயசிங்க என்ற சந்தேக நபருக்காக முன்னிலை சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனது சேவை பெறுநர் வந்து இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், அவருக்கு வந்து இப்போது உடம்புல வந்து 3 ஸ்டாண்டுகள் வைக்கப்பட்டிருக்கு, மேலும் 5 ஸ்டாண்டுகள் வைக்கப்பட வேண்டிய தேவை இருக்குது. இப்போதும் அவர் வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராரு. நவலோக வைத்தியசாலைக்கு செல்ல இருந்த சூழ்நிலையில தான் இவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டாரு. இந்த சிகிச்சை இல்லைன்னா இவர் உயிருக்கு ஆபத்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய வாதங்களை முன்னிறுத்தி எந்த பிணை நிபந்தனையாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாகவும் பிணை கோரி அவருடைய கோரிக்கையை முன் வச்சாரு. சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய தலைவர் இந்த கேஸ்ல முன்னிலையாகி சட்டத்தரணிகளுக்கு வந்து விசேட சலுகைகள் இருக்கணும், அவர்களை கண்ணியமாக வழிநடத்தணும், ஏனைய சந்தேக நபர்கள் போது ரோட்ல கைது செய்வது, கழுத்தை பிடிச்சு ஏத்துவது, இது போன்ற காரணங்கள் நடக்கக்கூடாது, இவர்களுக்கான விசேட சலுகைகள் இருக்கணும், விசேட கவனிப்புகளும் மரியாதை கொண்டு இவர்களை வழிநடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர பங்குக்கு வந்து நீதிமன்றத்துல முன்னிலையாகி அவருடைய வாதங்களை முன் வச்சிருக்கிறாரு. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இருந்து முன்னிலையான சட்டத்தரணி என்ன வாதத்தை முன் வச்சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்தேக நபர்களுக்கு வந்து பிணை வழங்கக்கூடாது என்றும், விசாரணை மேற்கொள்ளப்படுகின்ற சூழ்நிலையில இந்த விசாரணைக்கு இடையூறு ஏற்படும் என்றும், சாட்சியங்களுக்கு மிரட்டல் விடப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி இருந்தாரு. குறித்த சந்தேக நபருடைய தந்தை விஜயதாச துபாய்க்கு பயணமாக இருக்கிறாரு. அது குறித்த விசாரணை நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம். குறித்த சந்தேக நபர்களுக்கு பிணை கொடுக்க வேண்டாம் என்றும், நோய் என்பது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் தான், உயிருக்கு ஆபத்து என்று எந்த ஒரு அறிக்கையிலும் சொல்லப்படல, விசேடமாக கருத்தில் கொண்டு இவங்களுக்கு பிணை கொடுக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை குறித்த சட்டத்தரணி முன் வச்சிருந்தாரு. அனைத்து வாதங்களையும் பரிசீலனைக்கு உட்படுத்திய நீதிபதி 3 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் ஜூலை மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் விளக்கு முறையில் வைக்கும்படி உத்தரவை பிறப்பிச்சு சிறைக்கு இப்போது அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. 2023ஆம் ஆண்டு என்பது நீதி அமைச்சராகவும் சிறைச்சாலை விவகாரங்களுக்கு பொறுப்பான அமைச்சராகவும் விஜயதாச ராஜபக்ச இருந்த சூழ்நிலையில தான் இந்த ஒரு காரியத்தை இவர் பண்ணியிருக்கிறாரு. இந்த டீல் குறித்து வெளியான ஆடியோல பேசப்படுகின்ற விடயங்கள்ல வந்து யார் யாருடைய பெயர்கள் உச்சரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலஸ், முன்னாள் போலீஸ் மா அதிபராக இருந்த தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருடைய பேர்கள் எல்லாம் இதுல உச்சரிக்கப்படுவதையும் பார்க்க முடியுது. அப்படியாக இருந்தா இந்த ஒரு பாரிய மோசடிக்கு பின்னால முன்னாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ், அதுபோக தேசபந்து தென்னக்கோன் போன்றவர்களுடைய பேரும் அடிபடுவதனால இது குறித்த விசாரணையை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கு என்பதுதான் தெரியுது. மாக்கந்துர மதுஷ் படுகொலை செய்யப்படுவது போல இவர் படுகொலை செய்யப்படாமல் தடுக்கிறதுக்கு தான் இந்த பணம் பரிமாறப்பட்டிருக்கு, இந்த லஞ்சம் பெறப்பட்டிருக்குது. அப்படியாக இருந்தா மாக்கந்துர மதுஷ கொண்டவங்களே பணத்தை வாங்கியிருக்காங்களா, அல்லது மாக்கந்துர மதுஷ கொண்டவங்க தான் ஹரக்கட்டாவை கொல்ல நினைச்சாங்களா? இந்த ஒரு டீல் குறித்த விஷயத்தை வந்து 2023ஆம் ஆண்டு இது நடந்த சில மாதங்கள்ல வந்து சைபர் நியூஸ் என்று சொல்லப்படுகின்ற வெப்தளத்துல வந்து ஒரு கட்டுரை விரிவாக எழுதப்பட்டிருக்குது. இதை எழுதியவரையும் கைது செய்து இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுத்து வழக்கம் தாக்கல் செய்யப்பட்டதான செய்திகளும் இப்போது சமூக ஊடகங்கள்ல பெரும் பேசுபொருளாக இருக்குது. இதுல மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு சம்பந்தமான பல்வேறு திருத்தங்களோட
அந்த சட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. அந்த சட்டத்துக்கு கீழே தான் இப்போது அவருடைய மகன் ரகித ராஜபக்ச கைது செய்யப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு இந்த டீல் பேசப்பட்டது. 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல். இந்த தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க அவங்க வெற்றி அடைந்து அதே விஜயதாச ராஜபக்ச நீதி அமைச்சராக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த ஒரு விஷயம் வெளியில் வந்திருக்காது. இது குறித்த விசாரணையோ கைதோ நடந்திருக்காது. வழக்கு வந்தி அப்படின்னு எந்த ஒரு விஷயமும் நடந்திருக்காது. இப்போது மேற்கொண்டு விசாரணைகள் நடக்கிறதுனால இந்த ஒரு வழக்குல என்னென்ன விடயங்கள் நடக்க போகுது, என்னென்ன அரசியல்வாதிகள் இருந்தாங்க, பல்வேறு திடுக்கிடும் செய்திகள் நிச்சயமாக வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு தேசம் உருவாகட்டும் என்ற பிரார்த்தனையோடு மற்றொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.